ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு முத்ரை, அதாவது ரைட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆள்காட்டி விரல், நடு விரல், இது வந்து இந்த ரெண்டு விரலும் மடக்கி கட்டை விரலோட நுனியை தொடணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நடு விரல், மோதிர விரல். மறுபடியும் பாருங்கள், உங்களோட வலது கையில் ஆள்காட்டி விரல், நடு விரல், இடது கையில் நடு விரல், மோதிர விரல். இந்த முதிரை இப்படி தான் பண்ணணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து வச்சு கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணணும். உங்கள் முதுகு தண்டு, கழுத்து தலை நேராக இருக்கணும். இந்த ஒரு முதிரை பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வயிற்றில் ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு கரெக்டாக செரிமானம் ஆகும். இது முதல்ல. ஞாபக சக்தி அதிகமாகும். பிரெயினுக்கு வந்து இது நல்லா சப்போர்ட் பண்ணணும். அதனால் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உடம்புல கழிவுகள் எங்கேயுமே தங்க விடாது. இப்போது மெயினாக பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து இன்டெஸ்டைன்ஸ், சிறுகுடல், பெருக்குடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு செரிமானம் ஆகி அந்த கழிவுகள்லாம் நீக்காமல் இருக்கிறதுனால உடம்புல நிறைய நோய்கள் வருது. இந்த முதிரை ரெகுலராக பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அது எல்லாமே இது கிளியர் பண்ணிடும். அதே மாதிரி நுரையீரல், நம்மளோட லங்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீதிங் சரியாக பண்ணலன்னா நிறைய கார்பன் டை ஆக்சைடு நம்மளோட லங்ஸில் தங்கி போயிடுது. அதையும் வந்து இது சுத்தப்படுத்தி வெளில தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம உடம்புலேருந்து வேர்வை வந்து கண்டிப்பாக வரணும். வேர்வை வந்து ஒரு கழிவு, அது வந்து ஸ்கின் வழியாக ரிலீஸ் ஆகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேர்வை சரியாக வரதில்லை, வந்தாலும் கரெக்டாக வர வேண்டிய அளவு வரதில்லை. இந்த முதிரை ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து வேர்வை சுரப்பிகள் வந்து கரெக்டாக வேலை பார்க்கும். உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து அதே மாதிரி இது வந்து லங்ஸையும் நல்லா வச்சுக்கும், ஹார்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த முதிரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மறுபடியும் பாருங்கள், உங்கள் ரைட் ஹேண்ட் வலது கையில் வந்து ஆள்காட்டி விரல், அப்புறம் நடுவிரல் நுனிகள் வந்து கட்டை விரலோட நுனி தொடணும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடு விரல், மோதிர விரல். ஸோ இடது கை லெஃப்ட் ஹேண்டில் வந்து நடு விரல், மோதிர விரல், வலது கை வந்து ஆள்காட்டி விரல், நடுவிரல். இப்படி வச்சு கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த முதிரையை நீங்கள் வந்து 5 minutes to 10 minutes பண்ணலாம். முதல் முறையாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா 2 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிங்க. வெறும் வயிற்றில் ஒரு ஆசனத்தில் முதுகு தண்டு, கழுத்து தலை ஸ்ட்ரைட்டாக வச்சு அமைதியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து பண்ணுங்கள். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 45 days ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 45 48 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் நாள் பண்ணுறதுலேருந்தே டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் அதை நம்ம உணர மாட்டோம். அந்த சதவீதம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் மெடிடேட்டிவாக இதை நீங்கள் பண்ண சேஞ்சஸ் வந்து நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முத்ராவை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் அடையலாம். தேங்க்யூ ஸோ மச்.